அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய அறிவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அல்லாஹு என்றால் யார்? இந்த ஒரு கேள்விக்குள்ளே மனித வாழ்க்கையின் முழு அர்த்தமும் அடங்கியுள்ளது. நாம் பலமுறை அல்லாஹ் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் யார்? அவர் எப்படி இருப்பார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? இவற்றை இன்று எளிய வார்த்தைகளில் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ் என்பது அரபி மொழி சொல். அதன் பொருள் ஒரே இறைவன், வழிபடத் தகுதியான ஒரே இறைவன். அல்லாஹ் என்பது யாரோ மனிதன் வைத்த பெயரல்ல, அவர் தானே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பெயர். அல்லாஹ் எப்படி இருக்கிறார்? அல்லாஹ் பிறந்தவர் அல்ல, இறந்தவர் அல்ல, உருவம் இல்லை, நிறம் இல்லை, ஆண் பெண் அல்ல. அவர் மனிதர்களைப் போல இல்லை, நாம் பார்க்கும் எந்த பொருளைப் போலவும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அவரை போன்றது எதுவுமே இல்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தவன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை இயக்குபவன், மழையை இறக்குபவன், தானியத்தை முளைக்க வைப்பவன், குழந்தையை கொடுப்பவன், மரணத்தை கொடுப்பவன். இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் அனுமதி இல்லாமல் நடக்காது. அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தார்? அல்லாஹ் நம்மை சாப்பிட மட்டுமல்ல, சம்பாதிக்க மட்டுமல்ல, தூங்க மட்டுமல்ல, அவரை அறிந்து கொள்ள, அவரை வணங்க, நல்ல மனிதர்களாக வாழ, இதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைத்துள்ளார். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறாரா? ஆம், நிச்சயமாக நேசிக்கிறார். ஒரு தாய் தன் குழந்தையை நேசிப்பதை விட அல்லாஹ் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நாம் பாவம் செய்தாலும் திரும்பி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார். அல்லாஹ் நீதியானவரா? அல்லாஹ் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டார், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார், யாருடைய உழைப்பையும் வீணாக்க மாட்டார். நல்லவர்களுக்கு நன்மை கொடுப்பார், பொறுமையாளர்களை உயர்த்துவார். இந்த உலகில் நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த உலகில் நிச்சயம் நீதி கிடைக்கும். அல்லாஹ் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? அல்லாஹ் நம்மிடம் பெரிய விஷயங்கள் எதிர்பார்ப்பதில்லை. உண்மையாக இரு, பொய் பேசாதே, அநியாயம் செய்யாதே, பிறருக்கு உதவி செய், பெற்றோருக்கு மரியாதை கொடு, நல்ல எண்ணத்துடன் வாழ். இதுவே அல்லாஹ் விரும்பும் வாழ்க்கை. அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மை விட்டு தூரத்தில் இருப்பவர் அல்ல. அவர் நம் துவாவை கேட்பவர், நம் கண்ணீரை பார்ப்பவர், நம் மனவேதனையை அறிந்தவர். நாம் உண்மையான மனதுடன் யா அல்லாஹ் என்று அழைத்தால் அவர் நிச்சயம் பதிலளிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.